ஜப்பானோட ஹிரோஷிமாவில் போட்ட அணுகுண்டோட 400 மடங்கு அதிகமாகவும் இதுவரையும் நடந்த அணு உலை விபத்துக்கள்லேயே நம்பர் 1 இடத்துல இருக்கிற ரொம்ப பெரிய அணு உலை விபத்து தான் செர்னோபில். அப்படிப்பட்ட செர்னோபில் டிசாஸ்டரை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம தெரிஞ்சுக்க இருக்கோம். உக்ரைனில் இருக்கிற செர்னோபில்ங்கிற இடத்துலேருந்து 16 கிலோமீட்டர் தள்ளி இருக்கிற ஒரு இடம் தான் பிரிப்பியாட். அப்படி அந்த இடத்துல இருக்கிற ஒரு முக்கியமான அணு உலை தான் இந்த செர்னோபில்ங்கிற அணு உலை. ஆனால் விளாடிமிர் இலியச் லெனின்ங்கிறதான் இந்த அணு உலையோட ஒரிஜினல் பேர். எதுக்காக இந்த பிரிப்பியாட்டுங்கிற இடத்துல கட்டியிருக்காங்கன்னா, இந்த இடத்துல தான் பிரிப்பியாட்டுங்கிற ஒரு பெரிய ஆறும் இருக்குது. வழக்கமாக அந்த நியூக்ளியர் ரியாக்டர்லாம் பெரிய ஏரி, ஆறு, கடல் இருக்கிற இடத்துல தான் கட்டுவாங்க. ஏன்னா அதுலேருந்து தண்ணி எடுத்து இதை கூலிங் பண்ணுறதுக்காக. அதனால தான் இந்த ரியாக்டரையுமே இந்த பிரிப்பியாட் ஆறுக்கு பக்கத்தில் கட்டியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் உக்ரைனுக்கு வர மொத்த கரண்ட் உற்பத்தியில் 10% கரண்ட் இந்த அணு உலையிலேருந்து தான் வந்துட்டு இருக்கு. அந்த அளவுக்கு முக்கியமான அணு உலை தான் இது. அப்படிப்பட்ட இந்த அணு உலையை ரஷ்யா சோவியத் யூனியனாக இருந்தப்ப 1972 தான் கட்ட ஆரம்பித்தாங்க. அவங்க ஒரிஜினலாக கட்ட பிளான் பண்ணது 12 ரியாக்டரு. அப்படி அந்த 12 ரியாக்டரையும் கட்டி முடிச்சிருந்தாங்கன்னா இதுதான் வேர்ல்டு லெவலில் இருக்கிற அணு உலைகள்லேயே ரொம்ப பெரிய அணு உலையாக இருந்திருக்கும். அது மட்டும் இல்லாமல் இதுதான் அதிக பவர் ஜென்ரேட் பண்ணுற அணு உலையாகவும் இருந்திருக்கும். ஆனால் 1977 யூனிட் 1, 78 யூனிட் 2, 81 யூனிட் 3, 83 யூனிட் 4ன்னு மொத்தமாக 4 ரியாக்டர் கட்டி அந்த 4 ரியாக்டரும் தான் ஒர்க் ஆகிட்டு இருந்தது. யூனிட் 5, 6ங்கிற 2 ரியாக்டரை அந்த விபத்து நடக்கிற டயத்தில் தான் கட்டிட்டு இருந்தாங்க. இந்த அணு உலையில் உள்ள ரியாக்டர் எல்லாமே RBMKங்கிற வகையை சேர்ந்த ரியாக்டர் தான். இது ஒன்றும் 3500 மெகாவாட் அளவுக்கு தெர்மல் பவரை அவுட்புட்டாக கொடுக்கும். அதாவது ஹீட் அவுட்புட்டாக கொடுத்து 1000 மெகாவாட் அளவுக்கு கரண்ட்டை உற்பத்தி பண்ணும். மொத்தமாக இது 4 சேர்ந்து 4000 மெகாவாட் அளவுக்கு கரண்ட்டை உற்பத்தி பண்ணும். ஆனால் 1982 யூனிட் 1ல் ஒரு பிரச்சனை. அதனால் அதில் உள்ள யுரேனியம் ராட்ஸில் கொஞ்சம் உருகி வென்டிலேஷன் வால்வு வழியாக ரேடியேஷன் ரிலீஸ் ஆக ஆரம்பிச்சிட்டு அதுக்கப்புறம் அதை சரி பண்ணிட்டாங்க. அப்படி சரி பண்ணதுனால தான் அதோட கரண்ட் உற்பத்தி பண்ணுற கெப்பாசிட்டியில் மட்டும் 20% குறைஞ்சிடுச்சு. அதனால் அது மட்டும் 800 மெகாவாட் தான் உற்பத்தி பண்ணும். அதனாலேயே இந்த அணு உலையிலேருந்து 3800 மெகாவாட் தான் கரண்ட் வந்துட்டு இருந்தது. இந்த அணு உலையிலையுமே யுரேனியம் 235ங்கிற எலமெண்ட்டை தான் எரிபொருளாக யூஸ் பண்ணுறாங்க. ஃப்ரெண்ட்ஸ், யுரேனியம்னா என்ன, அது எப்படி வேலை செய்யும், அதை எங்கேருந்து கண்டுபிடிச்சாங்க, அதையே இதில் யூஸ் பண்ணுறாங்க, இதெல்லாம் பற்றி ஏற்கனவே நம்ம யுரேனியம்னு ஒரு வீடியோ போட்டிருக்கோம். அந்த வீடியோட லிங்க் இங்கே இருக்கும் பாருங்கள். அதே மாதிரி 1984 ரியாக்டர் 3லையும் 4லையும் ஹை டெம்பரேச்சர் காரணமாக அதோட ஸ்ட்ரக்சர்லேயே கொஞ்சம் மாறி இருந்ததுதான். ஆனால் பவர் ஜென்ரேஷனில் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லைன்னு தான் சொன்னாங்க. அதுக்கப்புறம் இதை கூல் பண்ணுறதுக்காக அந்த பிரிப்பியாட் ஆற்றுலேருந்து தண்ணி எடுத்துகிட்டு வரதுக்கு மோட்டார்ஸ் உள்ள நிறைய பைப் லைன்ஸ் வச்சுருக்காங்க. இந்த மொத்த மோட்டார்ஸுக்கும் கரண்ட்டுங்கிறது வெளியிலேருந்து தான் வரும். ஒருவேளை அந்த எலக்ட்ரிசிட்டி கட்டானா கூட டீசல் ஜென்ரேட்டர்ஸ் வச்சுருக்காங்க. ஏன்னா இங்கே இந்த கூலன் சிஸ்டம்ங்கிறது ரொம்ப முக்கியமான ஒன்று தான். இப்போது என்ன ஆச்சுன்னா, டெஸ்ட்டு ஒன்று பண்ண முடிவு பண்ணுறாங்க. இந்த டெஸ்ட்டை ரன் ஆகிட்டு இருக்கிற ரியாக்டரில் பண்ண முடியாது. அதனால தான் மெயின்டெனன்ஸில் இருக்கிற ரியாக்டர் 4 சூஸ் பண்ணுறாங்க. இது என்ன டெஸ்ட்னா, அந்த பிரிப்பியாட்டுங்கிற ஆற்றுலேருந்து தண்ணி எடுத்துகிட்டு வர பைப் லைன்ஸ்லாம் வெளியிலேருந்து வர எலக்ட்ரிசிட்டியால் தான் ரன் ஆகிட்டு இருக்கு. ஒருவேளை அந்த எலக்ட்ரிசிட்டி கட் ஆகிட்டுனா டீசல் ஜென்ரேட்டர் ஆன் ஆகி அதை ரன் பண்ண வைக்கும். அப்படி அந்த கரண்ட் கட் ஆகி டீசல் ஜென்ரேட்டர்லாம் ஆன் ஆகி அங்கே தண்ணி போகிறதுக்கும் இடையில 1 நிமிஷம் கேப் இருக்குமா. இந்த கேப்பில் ரியாக்டர் ஓவர் ஹீட் ஆகி எதுவும் ஆகிடக்கூடாதுங்கிறதுக்காக இந்த ரியாக்டர்லாம் ஆஃப் பண்ணோடனே உடனே ஃபுல் ஹீட்டும் இறங்கிறாது, கொஞ்சம் கொஞ்சமாக தான் இறங்கும். அதனாலேயே இதில் உள்ள மிச்ச ஹீட்டை யூஸ் பண்ணி அது மூலமாக டர்பைனை சுற்ற வச்சு அதுலேருந்து எலக்ட்ரிசிட்டி எடுத்து இந்த தண்ணி கொண்டு வர பம்பெல்லாம் அந்த 1 நிமிஷம் அந்த டீசல் ஜென்ரேட்டர் ஆன் ஆகிற வரையும் ஒர்க் பண்ண வைக்கலான்ட்டு ஒரு சேஃப்டி டெஸ்ட்டை பண்ண தான் ட்ரை பண்ணியிருக்காங்க. இந்த டெஸ்ட்டை இப்போ தான் முதல் தடவை பண்ணுறாங்கன்னு கேட்டால் அதான் இல்லை. 1982 ஒரு தட்டி இந்த டெஸ்ட்டை பண்ணியிருக்காங்க. அந்த டெஸ்ட்டில் அந்த டர்பைன்லேருந்து தேவையான அளவு வோல்டேஜ் கிடைக்காததுனால அந்த டெஸ்ட்டு ஃபெயில் ஆகிடுச்சு. திருப்பியும் 2வது தட்டி 1984 ஒரு தட்டி பண்ணியிருக்காங்க. அப்போது எலக்ட்ரிக் சிஸ்டத்தெல்லாம் கரெக்டாக தான் ஃபிக்ஸ் பண்ணியிருந்தாங்க. ஆனால் அது திருப்பியுமே ஃபெயில் ஆகிடுச்சு. திருப்பியும் 3வது 1985 இந்த டெஸ்ட்டை பண்ணுறாங்க. ஆனால் அந்த டெஸ்ட்டோட ரிசல்ட்டை ரெக்கார்ட் பண்ணுற டிவைஸ்லாம் வேலை செய்யாமல் போச்சு. அதனால் இந்த டெஸ்ட்டுமே திருப்பி ஃபெயில் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் தான் 4வது அடியாக 1986 இந்த டெஸ்ட்டை செஞ்சு முடிக்கணும்னு கன்ஃபார்ம் முடிவு பண்ணுறாங்க. அதில் தான் மெயின்டெனன்ஸில் இருந்த ரியாக்டர் 4 செலக்ட் பண்ணுறாங்க. இப்போ தான் டெஸ்ட்டு ஸ்டார்ட் ஆகுது. இந்த டெஸ்ட்டை பண்ண அந்த ரியாக்டரோட தெர்மல் பவரை 720 கொண்டு வந்து அந்த 720 மெகாவாட்லேயே மெயின்டைன் பண்ண வைக்கணும். இதுதான் மெயின் பிளானும் கூட. ஏப்ரல் 25 காலையில் 1600 மெகாவாட் தெர்மல் பவரில் அந்த ரியாக்டர் ரன் ஆகிட்டு இருந்தது. அன்னைக்கு நைட்டு 11 மணிக்கு அந்த டெஸ்ட்டை பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அதுக்காக 1600 மெகாவாட்லேருந்து 700 மெகாவாட்டுக்கு கொண்டு வரதுக்காக கண்ட்ரோல் ராட்ஸ்லாம் உள்ளார இறக்கி அதோட பவரை குறைக்கிறாங்க. ஆனால் ஏப்ரல் 26 காலைல 12:05 பார்க்கும்போது 720 மெகாவாட்டில் நிற்க வேண்டியது ரொம்ப கம்மியாகி 30 மெகாவாட்டுக்கு போயிட்டு என்ன நடந்துச்சுன்னு பார்த்தா செனான் பாய்சனிங் ஆயிருக்கு. அதாவது செனான் 135ங்கிற ஒரு கேஸு ஃபார்ம் ஆயிருக்கு. இது ரியாக்டர் ஃபுல்லாக ஒர்க் ஆகிட்டு இருக்கிறப்ப உருவாகாது, பாதி அளவில் ஒர்க் ஆகிட்டு இருக்கும்போது தான் உருவாகும்.
அது மாதிரி இந்த ரியாக்டர் பாதியில் ஒர்க் ஆகிட்டு இருக்கிறப்போ உருவாக்கியிருக்கு. எப்படி இந்த கண்ட்ரோல் ராட்ஸ்லாம் நியூட்ரான்ஸை உறிஞ்சிக்கிட்டு அதோட ரியாக்ஷனை குறைக்குமோ, அதே மாதிரி இந்த ஜெனான் கேஸுமே அந்த நியூட்ரான்ஸ்லாம் உறிஞ்சிக்கிட்டு மெகாவாட்டை கம்மி பண்ணக்கூடியது தான். அதனால தான் 700 மெகாவாட்டில் நிப்பாட்ட வேண்டியது ரொம்ப கம்மியாகி 30 மெகாவாட்டுக்கு வந்திருக்குங்கிறத கண்டுபிடிக்கிறாங்க. ஆனால் அனட்டோலி டயட்லாஃப்ங்கிற இதோட சீஃப் இன்ஜினியர் இந்த டெஸ்ட்டு இன்றைக்கி கன்ஃபார்ம் முடிச்சே ஆகணும், இதை விட்டுட்டா அடுத்த வருஷம் தான் இதை பண்ண முடியும், அதனால் இதை கன்ஃபார்ம் இன்றைக்கி முடிச்சே ஆகணும்னு முடிவு பண்ணிட்டாங்க. அதனாலேயே கண்ட்ரோல் ராட்ஸ்லாம் வெளில எடுத்து பவரை இன்க்ரீஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்படி கண்ட்ரோல் ராட்ஸ் எடுக்கிறப்ப தான் அவங்க ரொம்ப பெரிய தப்பு பண்ணுறாங்க. அந்த ரியாக்டரில் மொத்தம் 211 கண்ட்ரோல் ராட்ஸ் இருக்குது. ரூல்ஸ் படி 15 கண்ட்ரோல் ராட்ஸ் அது ரியாக்டருக்குள்ளே இருந்தே ஆகணும். ஆனால் அவங்க 203 கண்ட்ரோல் ராட்ஸை வெளில எடுத்துடுறாங்க. 8 மட்டும்தான் உள்ளார இருக்குது. மிட் நைட் 1 மணிக்கிட்ட பார்க்குறப்ப அந்த மெகாவாட் 30 மெகாவாட்லேருந்து 200 மெகாவாட்டாக அதிகமாக இருக்குது. ஆனால் அந்த ரியாக்டர் வழக்கம் போல் ஒர்க் ஆகாமல் கொஞ்சம் வித்தியாசமாக செயல்படுது அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியுது. கொஞ்ச நேரத்திலேயே அந்த 200 மெகாவாட்லேருந்து அந்த பவர் ரொம்ப அதிகமாகி 700 தாண்ட ஆரம்பிச்சிடுது. உடனே அங்கேருந்து அந்த கூலிங் பம்ப்லாம் ஆன் ஆகி தண்ணியை ரியாக்டருக்குள்ளே கொண்டு வர ஆரம்பிச்சிட்டு, ஆனால் அந்த ரியாக்டரோட தெர்மல் பவர் 1000 மெகாவாட்டை தாண்டி ரொம்ப அதிகமாக போயிட்டு இருக்கு. ரியாக்டர் ஒரு கட்டத்துக்கு மேலே அவங்க கண்ட்ரோல்லே இல்லைங்கிறத புரிஞ்சுக்கிட்டாங்க. அடுத்தது தான் அந்த ஷிஃப்ட் சூப்பர்வைசரான அலெக்சாண்டர் அகிமோங்கிறவர் இப்போ போயிட்டு ஒவ்வொரு ராட்ஸாக உள்ளார அனுப்பிட்டு இருந்தால் சரி வராதுன்னு சொல்லி முடிவு பண்ணி எமர்ஜென்சி பட்டனை கிளிக் பண்ணி மேலே இருக்கிற அந்த 203 ராட்ஸையும் மொத்தமாக உள்ளார இறக்க ட்ரை பண்ணுறாங்க. ஆனால் இங்கே தான் ரொம்ப பெரிய தப்பு ஒன்று நடந்துருது. அந்த கண்ட்ரோல் ராட்ஸ் எல்லாமே போரானால் செஞ்சது தான். நியூட்ரான்ஸை உறிஞ்சி அந்த ரியாக்டரை கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக தான் உருவாக்கியிருக்காங்க. ஆனால் அந்த கண்ட்ரோல் ராட்ஸோட முனையில் கிராஃபைட்டை வச்சுருக்காங்க. இந்த கிராஃபைட் அந்த நியூட்ரான்ஸை அதிகப்படுத்தும். எதுக்காக அதை அப்படி வச்சுருக்காங்கன்னா, நார்மலான அதோட டிசைன்லேயே ஒரு ராட்ஸாக உள்ளார வைக்கும் போதும் எடுக்கும் போதும் நியூட்ரான்ஸை கொஞ்சமாக கொடுத்து அதை ஸ்டேபிளாக வச்சுக்கும் அப்படின்ட்டு தான் அந்த கிராஃபைட்டை டிசைன்லேயே அந்த கண்ட்ரோல் ராடோட முனையில் வச்சுருந்துருக்காங்க. ஆனால் இங்கே இந்த மொத்த ராட்ஸும் ஒரே டயத்தில் உள்ளார போகவும் நியூட்ரானோட எண்ணிக்கை ரொம்ப அதிகமாகி அந்த ரியாக்டரோட ஹீட்டோட லெவல் 33,000 மெகாவாட்டுக்கு போயிட்டு அதை டிசைன் பண்ண மொத்த கெப்பாசிட்டியே 3,200 மெகாவாட் தானா. ஆனால் அது அதோட கெப்பாசிட்டியை தாண்டி 10 மடங்கு அதிகமாக 33,000 மெகாவாட்டுக்கு போயிட்டு அந்த அளவுக்கு இந்த ரியாக்டரோட ஹீட்டு ரொம்ப அதிகமானதுனால அந்த ரியாக்டரை கூல் பண்ண போகிறதுக்கான இந்த தண்ணிலாம் ஆவியாகி நீராவி ஆகிடுச்சு. அந்த நீராவியில் உள்ள ஹைட்ரஜன் ஆக்சிஜன்லாம் தனித்தனியாக பிரிஞ்சு அந்த ரியாக்டர் கரெக்டாக 1:23க்கு 1000 டன் எடை இருக்கிற அந்த ரியாக்டரோட மேல் பக்கத்தை உடச்சிக்கிட்டு ரொம்ப பயங்கரமாக அந்த பில்டிங்கோட மேல் பக்கம் சுக்குநூறாக உடஞ்சி கிட்டத்தட்ட 300 கிலோவுக்கு மேலே வெயிட் இருக்கிற அந்த பெரிய ராட்ஸையே வானத்தில் தூக்கி எறியுது. அடுத்த ஒரு 2-3 செகண்ட்லேயே இன்னொரு பிளாஸ்ட் நடந்து அந்த பில்டிங்கை சுற்றி இருக்கிற இடம்லாம் எரிய ஆரம்பிக்குது. அங்கே எரியறது வெறும் நெருப்பு மட்டும் இல்லை, அதோட ரொம்ப பயங்கரமான ரேடியேஷனை ரிலீஸ் பண்ணிட்டு இருக்கு. கண்ட்ரோல் ரூமில் பவர் கட் ஆகி ரியாக்டருக்கும் கண்ட்ரோல் ரூமுக்கும் உள்ள கனெக்ஷனும் கட் ஆகிட்டு அங்கே ஒர்க் பண்ணிட்டு இருந்த அகிமோ டாட்னோன்னு 2 இன்ஜினியரும் மேனுவலாக தண்ணியை பம்ப் பண்ணி கோருக்குள்ளே அனுப்பலான்னு ட்ரை பண்ணுறாங்க. ஆனால் அதுக்கப்புறம் தான் அவங்களுக்கு தெரியுது அந்த கோரே மொத்தமாக பிளாஸ்ட் ஆகிருக்குன்னு. அதுக்கப்புறம் 1:30 மணிக்கிட்ட ஃபயர் அலாம் ஆன் ஆகி ஃபயர் இன்ஜின்ஸ்லாம் வர ஆரம்பிச்சிட்டு அப்படி வந்து அந்த தீயணைப்பு துறையை சேர்ந்தவங்களாம் அங்கே இருக்கிற நெருப்பெல்லாம் அன்றைக்கே ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க ரியாக்டர் கிட்ட இருந்துக்கிட்டு. ஆனால் அவங்களுக்கு தெரியல அந்த நெருப்போட பயங்கரமான ரேடியேஷன் ரிலீஸ் ஆகிட்டு இருக்குன்னு. காலையில் 3 மணிக்கே இந்த ரியாக்டர் 3ஐயும் சேஃப்டி காரணமாக ஷட் டவுன் பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறம் தான் அங்கே ஒர்க் பண்ணுற ஒர்க்கர்ஸுக்கும் தீயணைப்பு துறையை சேர்ந்தவங்களுக்கும் தலை சுற்றுறது வாந்தி வருதுன்னு ரேடியேஷனோட ரியாக்ஷன் தெரிய ஆரம்பிக்குது. காலையில் 6:30 மணிக்கிட்டே சுற்றி இருக்கிற எல்லா நெருப்பையும் அணைச்சிட்டாங்க. ஆனால் கோரில் உள்ள கிராஃபைட் ரொம்ப பயங்கரமாக எரியுது. அந்த மாதிரி இந்த கிராஃபைட் எரியறதுனால ரேடியேஷனோட லெவல் காற்றுல ரொம்ப அதிகமாக கலந்துட்டு இருக்கு. என்னதான் கிராஃபைட் ரேடியேஷனை ரிலீஸ் பண்ணுற பொருள் இல்லைன்னாலும் அது ரேடியேஷன் இருந்த அந்த யுரேனியத்தோடு தான் இருந்திருக்கு. அதனால தான் இந்த கிராஃபைட் எரிய அது போக மூலமாக இந்த ரேடியேஷனுமே காற்றுல அதிகமாக கலக்க ஆரம்பிச்சிருக்கு. காலைல 7 to 10 மணிக்குள்ளேயே பிரிப்பியாட்டில் உள்ள ஹாஸ்பிட்டலில் அந்த ஃபயர் ஃபைட்டர்ஸும் அங்கே ஒர்க் பண்ணவங்களும் கொண்டு போய் அட்மிட் பண்ணுறாங்க. அப்போ தான் இவங்களாம் ரேடியேஷனால் பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படிங்கிறது தெரிய வருது. அப்புறம் தான் கவர்மெண்ட்டுக்குமே அந்த ரேடியேஷன் ரொம்ப அதிகமான லெவலில் ரிலீஸ் ஆகிட்டு இருக்குங்கிறத கன்ஃபார்ம் பண்ணுறாங்க. அடுத்த நாள் ஏப்ரல் 27 காலைல 11 மணிக்கிட்ட அந்த பிரிப்பியாட் இடத்துல உள்ள 50,000 மக்களை வெளியேற்றணும்னு சொல்லி முடிவு பண்ணி அன்னைக்கு மதியம் 2 மணிக்குள்ளேயே மொத்தமாக 50,000 பேரையும் அந்த இடத்த விட்டு வெளியேற்றுறாங்க. அதுக்கு அடுத்த நாள் ஏப்ரல் 28 ஸ்வீடன் நாட்டில் இருக்கிற போர்ஸ்மார்க்குங்கிற அணு உலையில் ரேடியேஷன் அலாரம் அடிக்குது. அங்கே உள்ள சயின்டிஸ்டுமே காற்றுல ரொம்ப அதிகமான ரேடியேஷன் இங்கே வரையும் இருக்குது அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறாங்க. அப்புறம் தான் சோவியத் யூனியனை சேர்ந்த கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸ்லாம் இந்த மாதிரி ஒரு நியூக்ளியர் பவர் பிளான்ட் வெடிச்சிருச்சுன்னு சொல்லி அஃபீஷியலாக அனௌன்ஸ் பண்ணுறாங்க. ஆனால் இன்னுமே கோரில் இருக்கிற கிராஃபைட் எரிஞ்சு காற்றுல ரேடியேஷனோட லெவல் அதிகமாகிட்டு தான் இருக்குது. அதுக்கு அடுத்தடுத்த நாள் ஏப்ரல் 29-30 ஹெலிகாப்டர்ஸ்லாம் யூஸ் பண்ணி
போரானு, ஈயும், மணல்லாம் கொட்டி அந்த கோர்ல எரியிற நெருப்பு அணைக்க ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் சோவியத் யூனியன்லேருந்து இன்னொரு பெரிய அறிவிப்பு வருது. அந்த அணு உலையை சுற்றி 30 கிலோமீட்டருக்குள்ள உள்ள எல்லாத்தையும் வெளியேற்ற சொல்லி கிட்டத்தட்ட 2,20,000 பேர் போட்டதை அப்படியே போட்டபடி அந்த இடத்த விட்டு மொத்தமாக வெளியேற்றுறாங்க. ஆனால் அவங்களாம் இங்கே நிரந்தரமாகவே திருப்பி வரப்போகிறது இல்லை. மே 4ஆம் தேதி இன்னொரு ஒரு பெரிய பிரச்சனை என்னன்னா, அந்த ரியாக்டருக்கு கீழே பெரிய தண்ணி டேங்க் ஒன்று இருக்குது. இது அந்த ரியாக்டரை கூல் பண்ணுறதுக்காக அடியில் வச்சிருந்த தண்ணி டேங்க். இதில் தண்ணியும் ஃபுல்லாகவே இருக்குது. ஒருவேளை மேலே உருகி இருக்கிற அந்த யுரேனியம்லாம் அந்த தண்ணியில் பட்டுச்சுன்னா அந்த தண்ணியும் மொத்தமாக ஆவியாகி இன்னொரு பெரிய வெடிப்பை ஏற்படுத்தி காற்றுல இருக்கிற ரேடியேஷனோட லெவலை இன்னும் ரொம்ப அதிகமாக்கி விட்டுரும். அதை சரி பண்ணணும்னா இப்போ அந்த தொட்டியில் இருக்கிற தண்ணியை வெளியேற்றணும். இங்கே தான் ஒரு முக்கியமான முடிவை எடுக்கிறாங்க. ஒரு 3 இன்ஜினியர்ஸ் அந்த தண்ணி தொட்டிக்குள்ளே இறங்கி அந்த வால்வை ஓப்பன் பண்ணலாம்னு சொல்லி முடிவு பண்ணுறாங்க. அவங்களாம் இன்ஜினியர்ஸ் இல்லை, ஹீரோஸ். ஏன்னா அந்த ரியாக்டர்லேருந்து 30 கிலோமீட்டருக்கு உள்ளார உள்ளவங்களே வெளியேற்ற சொல்லிட்டாங்கன்னா இது எவ்வளோ பவர்ஃபுல்லாக இருக்கும். அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லாக இருக்கிற ஒரு ரியாக்டரோட அடிப்பக்கத்தில் தான் இந்த டேங்க் இருக்குது. அங்கே போகிறதுங்கிற இதுக்கு சமமான ஒன்று தாங்கிறது அவங்களுக்கு நல்லாவே தெரியும். இருந்தும் அவங்களோட உயிரை பணியை வச்சு அந்த வால்வை ஓப்பன் பண்ணலான்ட்டு போகிறாங்க. அவங்க 3 பேரையும் கண்டிப்பாக நான் இங்கே சொல்லி ஆகணும் ஃப்ரெண்ட்ஸ். அலெக்சி அனன்கோ, வலேரி பேஸ்பலோவ், போரிஸ் பார்னோவ், இந்த 3 ஹீரோஸ் தான் டைவிங் ஷூட்லாம் போட்டுட்டு அந்த ரியாக்டருக்கு அடியில் உள்ள தண்ணி தொட்டிக்குள்ளே போய் அந்த வால்வ் ஓப்பன் பண்ணி தண்ணியை வடிகட்டி விட்டுறாங்க. இது மூலமாக திருப்பி நடக்கிற அந்த பெரிய பிளாஸ்ட்டை ஸ்டாப் பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் அவங்களாம் ரேடியேஷனால பாதிக்கப்பட்டிருந்தாங்களான்னு பார்த்தா அதெல்லாம் எதுவும் இல்லை. பார்னோ மட்டும் 2005 இறந்துட்டாங்க. அவங்களுக்கு ஹார்ட் அட்டாக் ஆகும். அனன்கோ, பேஸ்பலோங்கிற மற்ற 2 பேரும் இன்னை வரையும் நல்லாவே உயிரோடு இருக்காங்க, 2025 வரையுமே. அதுக்கப்புறம் ஒரு வழியாக ரியாக்டரோட கோரில் எரிஞ்சிட்டு இருந்த அந்த கிராஃபைட் நெருப்பையும் ஒரு வழியாக அணைச்சிட்டாங்க. ஆனால் மே 10 வரையுமே ரேடியேஷனோட லெவல் ரொம்ப அதிகமாகிட்டு தான் இருந்தது. கிட்டத்தட்ட 10 நாளைக்கு மேலே அந்த கிராஃபைட் எரிஞ்சதுனால ஜப்பானோட ஹிரோஷிமாவில் போட்டாங்களே ஒரு அணுகுண்டு, அதோட 400 மடங்கு அதிகமான ரேடியேஷனை இது ரிலீஸ் பண்ணியிருந்ததான். ஃபஸ்ட்டே ஸ்வீடன் கண்டுபிடிச்சாங்களே, அதுக்கப்புறம் பெலாரஸ், ஸ்காண்டினேவியா, யூரோப்பா இவங்களுமே அவங்க பகுதியிலலாம் இந்த ரேடியேஷன் வருதுங்கிறத கண்டுபிடிச்சிருந்தாங்க. இந்த ஆக்சிடெண்ட்டில் 2 பேர் வெடிச்சு போய் இறந்து போனதாகவும் 29 பேர்கிட்ட ரேடியேஷனால் பாதிக்கப்பட்டு இறந்து போனதாகவும் மொத்தம் 31 பேர் இறந்து போனதா அஃபிஷியலாக சோவியத் யூனியன் அறிவிச்சிருந்தாங்க. ஆனால் இன்னும் சில ஆர்டிகல்ஸில் 1000 பேருக்கு மேலே இந்த ரேடியேஷனால் பாதிக்கப்பட்டு இறந்து போனதாகவும் அதை சோவியத் யூனியன் மறைச்சி வெறும் 31 பேர் தான் இறந்ததாக சொல்கிறதாகவும் சொல்லப்படுது. இது எந்தளவுக்கு உண்மைன்னு தெரியல. அஃபிஷியலாக சொன்னது 31 பேர்கிட்ட இறந்து போனதாக சொல்லியிருக்காங்க. இப்போது அந்த இடத்துல உள்ள ரேடியேஷனோட அளவு குறைக்கணும்னா அங்கே இருக்கிற சதறி கிடக்கிற குப்பையெல்லாம் க்ளீன் பண்ணணும்னு சொல்லி முடிவு பண்ணுறாங்க. அதுக்காக ஃபஸ்ட்டு ரோபோட்ஸ் அனுப்பி அந்த இடத்த க்ளீன் பண்ண ட்ரை பண்ணுறாங்க. ஆனால் அந்த ரோபோட்லாம் அங்கே இருக்கிற ரேடியேஷனோட லெவல் அதிகமாக இருக்கிறதுனால அதோட டிவைஸ்லாம் வீணாக போயிடுது. அதால் ஒழுங்காக க்ளீன் பண்ண முடியல. அடுத்ததான் 6 லட்சம் பேர் இருக்கிற ஒரு குரூப்பை ஃபார்ம் பண்ணுறாங்க. சோல்ஜர்ஸ், தீயணைப்பு துறையை சேர்ந்தவங்க, சுரங்கம் தோன்றவங்கன்னு இதில் முக்கியமான ஆளாக இருக்காங்க. அதுலேயும் முக்கியமாக சுரங்கம் தோன்றவங்களை வச்சு ஃபஸ்ட்டு அந்த ரியாக்டருக்கு கீழே சுரங்கம் தோண்டி போய் காங்கிரீட்டை ஊற்றி ஃபில் பண்ணுறாங்க. ஏன்னா மேலே மழை பெஞ்சிருச்சுன்னா அந்த மழை தண்ணி ரியாக்டருக்குள்ளே போய் ரேடியேஷனாக மாறிடும். அதுக்கப்புறம் அந்த தண்ணி நிலத்துக்கடியில் போய் நிலத்துக்கடியில் இருக்கிற மொத்த தண்ணியும் ரேடியேஷனாக மாற்றிருங்கிறதுனால ஃபஸ்ட்டு அதை காங்கிரீட்டை ஊற்றி ஃபில் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் தான் ரியாக்டரோட மேல் பக்கமும் அதே மாதிரி காங்கிரீட்டை ஊற்றி ஃபுல்லாக ஃபில் பண்ணி அதை ஃபுல்லாக மூடி வைக்கிறாங்க. அந்த ஸ்ட்ரக்சரை தான் சார்காஃபிகஸ்னு சொல்கிறாங்க. ஒர்க்கர்ஸ் எல்லாமே ரியாக்டர் இருக்கிற இடத்துலேருந்தே ஒர்க் பண்ணல. அதுலேருந்து ரொம்ப தூரம் தள்ளி இருந்துக்கிட்டு ஒரு குறிப்பிட்ட டைம் மட்டும் இங்கே வந்து ஒர்க் பண்ணிவிட்டு திருப்பி அங்கே போகிற மாதிரி தான் அதை பிளான் பண்ணியிருந்தாங்க. இப்படி ஜூன் மாதத்தில் ஆரம்பித்த இந்த ஒர்க்கு நவம்பர் மாதம் தான் மொத்தமாக முடிஞ்சது. அதுக்கப்புறம் கொஞ்சம் வருஷம் கழிச்சு இன்னொரு பிரச்சனை வருது. அந்த காங்கிரீட் ஊற்றி ஃபில் பண்ண இடத்துல சின்ன சின்ன கேப்ஸ் வழியாக ரேடியேஷன் ரிலீஸ் ஆக ஆரம்பிச்சிருக்கு. திடீர்னு ரேடியேஷனோட லெவல் அங்கே அதிகமாகிறத கவனிச்சதுக்கப்புறம் தான் இந்த மாதிரி அந்த காங்கிரீட்டோட கேப்லேருந்துலாம் வருது அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறாங்க. இந்த காங்கிரீட் இன்னும் 30 வருஷம் தான் தாங்கும். அதுக்கப்புறம் இதுவும் லீக் ஆக ஆரம்பிச்சு காற்றுல ரேடியேஷனோட லெவல் திருப்பி அதிகமாக ஆரம்பிக்கும் அப்படின்னு சொல்லி கெஸ் பண்ணி தான் இதை பர்மனெண்ட்டாக மூணுன்னு சொல்லி முடிவெடுத்து 2010 இன்னொரு ஸ்ட்ரக்சரை கட்ட ஆரம்பிக்கிறாங்க. அது 162 மீட்டர் நீளமாகவும் 257 மீட்டர் அகலமாகவும் 108 மீட்டர் ஹைட்டாகவும் கிட்டத்தட்ட 32,000 டன்னில் ஒரு ஆர்ச் மாதிரியான ஸ்ட்ரக்சரை ஸ்டீலில் உருவாக்குறாங்க. இதை 2 பார்ட்டாக செஞ்சுட்டு அதுக்கப்புறம் அது 2த்தையும் ஒன்றா வச்சு சீல் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இந்த ரியாக்டர் ஃபோரை மூடலான்னு சொல்லி முடிவு பண்ணி 2010 ஆரம்பித்த ஒர்க்கு 2016 தான் மொத்தமாக அதை செஞ்சு முடித்தாங்க. இதை ரியாக்டர்லேருந்து ரொம்ப தூரத்துலேருந்து தள்ளி வச்சு தான் செஞ்சாங்க. அதுக்கப்புறம் அதை 15 நாளைக்கிட்ட கொஞ்சம் கொஞ்சமாக நகர்த்தி கொண்டு வந்து இந்த ரியாக்டர் ஃபோரை மூடினாங்க. இந்த ஆர்ச்சோட பட்ஜெட் மட்டுமே 2.1 பில்லியன் யூரோ. அது மட்டும் இல்லாமல் இந்த ஸ்ட்ரக்சர் எந்த ஒரு மெயின்டெனன்ஸும் இல்லாமல் அடுத்த 100 வருஷத்துக்கு ரேடியேஷன் லீக் ஆகிறத தடுக்குமா. இதில் இன்னொரு விஷயம் என்னன்னா 6 மேக்னிடியூட் அளவில் நிலநடுக்கம் வந்தால் கூட இந்த ஸ்ட்ரக்சர் நல்லாவே தாங்குமா. அதுக்கப்புறம் ஒரு லாங் டேர்மில் இதனால் யாரெல்லாம் பாதிக்கப்பட்டிருக்கான்னு கணக்கெடுக்கும் போது கிட்டத்தட்ட 4000 to 9000 பேர் வரையும் இதுலேருந்து ரிலீஸ் ஆன ரேடியேஷனால் பாதிக்கப்பட்டு கேன்சரால் பாதிக்கப்பட்டிருக்காங்க. அதுலேயும் நிறைய சின்ன பசங்களுக்கு தைராய்டு கேன்சர் வந்துருந்துதான்.
இது எப்படி வந்துச்சுன்னு பார்க்கும்போது அந்த ரியாக்டர் வெடிச்சதுலேருந்து வந்த ஒரு எலமெண்ட் தான் அயோடின் 131ங்கிறது. இது அங்கே இருக்கிற புல் மேலாம் படிஞ்சிருந்து தான். அந்த புல்லு போய் தின்ன மாடனோட பாலை குடிச்சதுனால இந்த பசங்களுக்குலாம் தைராய்டு கேன்சர் வந்திருக்கு அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் லிக்விடேட்டர்ஸ் அங்கே அந்த 6 லட்சம் பேர் வேலை பார்த்தாங்கல்ல, அவங்களுக்கும் சில பேரில் லிக்யூமியாங்கிற பிளட் சம்மந்தப்பட்ட கேன்சரும் வந்திருக்கான். அந்த ரியாக்டரோட ஃபெயிலான டிசைன், எக்ஸ்பீரியன்ஸே இல்லாத ஆளை வச்சு இந்த டெஸ்ட்டை பண்ணது, சேஃப்டி ரூல்ஸ்லாம் ஃபாலோ பண்ணாமல் இருந்தது, இதனாலலாம் தான் இவ்வளோ பெரிய விபத்து நடந்ததுக்கு காரணமாக இருந்திருக்கு. அதுக்கப்புறம் இந்த ரியாக்டர் 5, 6 70% கட்டி முடிச்சிருந்தாங்க. அதையும் கேன்சல் பண்ணிட்டு அதுக்கப்புறம் கட்டிருந்த அந்த 6 ரியாக்டரையும் கேன்சல் பண்ணிட்டாங்க. இப்போ வரையுமே 2600 கிலோமீட்டர் ஸ்கொயர் வரையுமே அங்கே மனுஷங்க வாழ்கிறதுக்கு ஏற்ற இடமா இல்லாமல் தான் இருக்குது. ஆனால் இங்கே மனுஷங்க இல்லாதனால ஒரு சில உயிரினங்கள் மட்டும் வாழ்ந்துட்டு இருக்கிறதா சொல்லப்படுது. டிசாஸ்டரை INESங்கிற லெவலில் 7வது இடத்துல வச்சுருக்காங்க. இதே மாதிரி வேர்ல்டு லெவலில் நடந்த 2வது பெரிய அணுவுலை விபத்து தான் ஜப்பானில் உள்ள ஃபுகுஷிமாவில் நடந்த அணுவுலை விபத்து. இதை பற்றி ஏற்கனவே நம்ம ஒரு வீடியோ போட்டிருக்கோம். அந்த வீடியோட லிங்க் இங்கே வரும் பாருங்கள். அதே மாதிரி வேர்ல்டு லெவலில் நடந்த 3வது பெரிய அணுவுலை விபத்து தான் ஹிஸ்டிம்ங்கிற டிசாஸ்டர். இதை பற்றி வீடியோ வேணும்னா கமெண்டில் 3ஆம் நம்பரை டைப் பண்ணுங்கள். ஓகே மக்களே, இவ்வளோ தான் இந்த வீடியோ.